மரணத்தை வெல்லும் கலை. வாசியோகம் ஓர் எளிய அறிமுகம். குரு மாணவி உரையாடல். குருவே வணக்கம். இன்று நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வந்திருக்கிறேன். சித்தர்களை பற்றி படிக்கும்போது அடிக்கடி வாசியோகம் என்ற வார்த்தை வருகிறது. எல்லோரும் இதை பற்றி பேசுகிறார்கள். அது ஒரு விதமான மூச்சு பயிற்சி என்று சொல்கிறார்கள். அது மிகச் சிக்கலானது, ஆபத்தானது என்று பயமுறுத்தவும் செய்கிறார்கள். அதை பற்றி விளக்க முடியுமா? ஆசீர்வாதம் காக்கை பாடினி. நீ கேட்டது மிக முக்கியமான கேள்வி. வாசியோகம் என்பது சித்த வித்தைகளின் தாய். எல்லா யோகங்களுக்கும் அடிப்படை இதுதான். இது இந்திய யோக மரபின் மிக உயர்ந்த இரகசியமான கலைகளில் ஒன்று. இது வெறுமனே மூச்சு பயிற்சி மட்டுமல்ல, இது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறி. சிக்கலானதுதான், ஆனால் பயப்பட தேவையில்லை. சரியான குருவின் துணையுடன் செய்தால் இது வாழ்க்கையையே மாற்றி அமைக்கும். இது பயின்றும் முயன்றும் சிரத்தையுடன் கற்று அறியப்படக்கூடிய ஒரு கலை. மரணத்தை வெல்லும் கலை. வாசியோகம் என்பதன் பொருள் என்ன? அதை ஏன் வாசி என்று சொல்கிறார்கள்? வாசி என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. வா என்றால் காற்று, சி என்றால் சிவன், காற்றின் மூலம் சிவனை காண்பது. அல்லது வா என்றால் வருவது, சி என்றால் போவது, மூச்சின் வரவையும் போக்கையும் கவனிப்பது. இன்னும் ஆழமாகச் சொன்னால் வாசம் என்பது மூச்சை குறிக்கும். மூச்சை வசப்படுத்துவதால் வாசி என்று பெயர் வந்தது. இன்னும் ஒரு விதமாகச் சொல்லுகிறேன். வாசி என்ற சொல்லை திருப்பிப் போடு. என்ன வருகிறது? வா சி. திருப்பி போட்டால் சி வா, சிவா என்று வருகிறது குருவே. சரியாகச் சொன்னாய். வாசி என்றால் காற்று, அதாவது மூச்சு. சிவா என்றால் இறைவன், அதாவது ஆத்மா. எவன் ஒருவன் தன் மூச்சுக் காற்றை, அதாவது வாசியை முறைப்படுத்துகிறானோ அவன் சிவத்தை அடைகிறான். இதுதான் சூட்சுமம். உலக மக்கள் வாசி வாசி என்று எதையெதையோ வாசிக்கிறார்களே தவிர, தங்களுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் அந்த வாசியை, அதாவது மூச்சை படிக்கத் தவறிவிடுகிறார்கள். யார் மூச்சை அறிந்து முறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் பிறவா நிலையை அடைவார்கள். வாசியோகம் என்பது பிராணாயாமத்தின் ஓர் உயர்ந்த நிலை. அதாவது பிராணசக்தி என்னும் உயிராற்றலை கட்டுப்படுத்தி அதை உடலினுள் உள்ள சூட்சும நாடிகள் வழியே இயக்கி அதன் மூலம் மனத்தை அடக்கி சித்தி நிலையை அடைவதே வாசியோகம். சுருக்கமாகச் சொன்னால், வாசியோகம் என்பது பிராணனை வசப்படுத்தி மனத்தை அடக்கி மரணத்தை வெல்லும் கலை, சாகா கலை. பிராணசக்தி, சூட்சும நாடிகள், இதெல்லாம் எனக்கு புதிதாக இருக்கிறதே. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? நிச்சயமாக. நம் உடலில் ஸ்தூல உடல், சூட்சும உடல் என்று இரண்டு உண்டு. நாம் பார்ப்பது, தொடுவது ஸ்தூல உடல். ஆனால் இந்த உடலை இயக்கும் பிராணசக்தி சூட்சும உடலில் இயங்குகிறது. இந்த பிராணசக்தி இயங்குவதற்காக 72,000 நாடிகள் இருப்பதாக யோக சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அவற்றில் இடகலை, பிங்கலை, சுழுமுனை ஆகிய மூன்றும் மிக முக்கியமான நாடிகள். இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ன இவை? இடகலை என்பது நம் இடது நாசி வழியாக இயங்கும் மூச்சு. இது சந்திரக்கலை, பெண்மை சக்தியை குறிக்கும். பிங்கலை என்பது நம் வலது நாசி வழியாக இயங்கும் மூச்சு. இது சூரியக்கலை, ஆண்மை சக்தியை குறிக்கும். இந்த இடகலையும் பிங்கலையும் நம் தண்டுவடத்தின் இடது வலது பக்கங்களில் மேலெழும்பி மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்னும் 6 ஆதாரச் சக்கரங்களை சுற்றி செல்கின்றன. சரி, சுழுமுனை நாடி என்பது என்ன? அதுதான் முக்கியமானதா? மிக சரியாக கேட்டாய் காக்கை பாடினி. சுழுமுனை நாடிதான் வாசியோகத்தின் மையப்புள்ளி. இது தண்டுவடத்தின் நடுவில் உள்ள சூட்சும நாடி. பொதுவாக இந்த சுழுமுனை நாடி திறக்கப்படாமல் இருக்கும். இடகலையிலும் பிங்கலையிலும் மாற்றி மாற்றி மூச்சு ஓடிக்கொண்டிருக்கும்.
வாசியோகத்தின் குறிக்கோளே இந்த பிராணசக்தியை இடகலை பிங்கலையிலிருந்து சுழுமுனை நாடிக்குள் செலுத்துவதுதான். சுழுமுனை நாடிக்குள் பிராணசக்தி சென்றால் என்ன ஆகும்? சுழுமுனை நாடி திறக்கப்பட்டு பிராணசக்தி அதனுள் மேல் நோக்கி செல்லும்போது கீழுள்ள மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கிடக்கும் குண்டலினி சக்தி தூண்டப்படும். குண்டலினி என்பது ஒருவிதமான தெய்வீக ஆற்றல். அது பாம்பு போல சுருண்ட நிலையில் இருப்பதாக சித்தர்கள் சொல்வார்கள். அந்த சக்தி சுழுமுனை நாடி வழியே மேல் நோக்கி எழுந்து சக்கரங்கள் ஒவ்வொன்றாக திறந்து இறுதியாக சிரசின் உச்சியில் உள்ள சகசிரார சக்கரத்தை அடையும்போது யோகி பரவச நிலை அடைவார். இதுவே யோகிகள் அடையும் சித்தி நிலை, முக்தி நிலை. குருவே, பிராணயாமம் என்று ஒன்று சொல்லப்படுகிறதே, வாசியோகமும் பிராணயாமமும் ஒன்றா? இரண்டும் ஒன்று போல தெரியும், ஆனால் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பிராணாயாமம் என்பது காற்றை உள்ளே இழுத்து அடக்கி வெளியே விடுவது. இது பெரும்பாலும் நுரையீரலை சுத்தம் செய்யவும் நாடிகளை சுத்தி செய்யவும் பயன்படும் ஒரு வெளிப்பயிற்சி, எக்ஸ்டர்னல் பிரெத். வாசியோகம் இது உள் மூச்சு பயிற்சி, இன்னர் பிரெத். சாதாரணமாக நாம் மூச்சு விடும்போது காற்று மூக்கு வழியாக வெளியே போய் வருகிறது இல்லையா? சித்தர்கள் கணக்குப்படி ஒரு மனிதன் மூச்சை வெளியே விடும்போது அது 12 அங்குலம் தூரம் வெளியே செல்கிறது. ஆனால் உள்ளே இழுக்கும்போது 8 அங்குலம் மட்டுமே உள்ளே செல்கிறது. அப்படியா? அப்படியானால் மீதி 4 அங்குலம்? அதுதான் வீணாகிறது. ஒரு முறை மூச்சு விடும்போதும் 4 அங்குலம் ஆயுள் குறைகிறது. இதனால்தான் மனிதனுக்கு வயதாகிறது, மரணம் வருகிறது. வாசியோகத்தில் என்ன செய்வோம் என்றால், அந்த மூச்சை வெளியே 12 அங்குலம் போக விடாமல் அதை உள்ளுக்குள்ளேயே சுழல வைப்போம். மூச்சை மூக்கின் வழியாக வெளியேற்றாமல் அதை மேல் நோக்கிச் செலுத்தி புருவ மத்தியில் ஏற்றுவதுதான் வாசியோகம். இது மிகவும் நுட்பமானது. பிராணாயாமம் என்பது ஆரம்பப் பள்ளி படிப்பு என்றால், வாசியோகம் என்பது முனைவர் பட்டம் போன்றது. கேட்கவே பிரமிப்பாக இருக்கிறது. திருமூலர் இதைப் பற்றி என்ன சொல்கிறார்? திருமூலர் இதை ஏறுதல் என்கிறார். ஏற்று இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் குறியது வாமே. காற்றை எப்படி பிடித்து உள்ளே ஏற்றுவது என்ற கணக்கு தெரிந்தால் யமனை எட்டி உதைக்கலாம் என்கிறார். அதாவது மரணமே இருக்காது என்கிறார். குருவே, பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்று பல இருக்கின்றனவே, அவற்றிற்கும் வாசியோகத்திற்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. முதலில் பக்தி மார்க்கம். இது உணர்ச்சி சார்ந்தது. இறைவனிடம் அழுது தொழுது சரணடைவது. இது மனத்தை உருக்கும். 2. ஞான மார்க்கம். இது அறிவு சார்ந்தது. நான் யார் என்று விசாரிப்பது. இது மனத்தை தெளிவுபடுத்தும். 3. வாசியோகம். இது செயல்முறை மற்றும் அறிவியல், சயின்டிஃபிக் அண்ட் பிராக்டிக்கல் சார்ந்தது. இது மனத்தை கட்டுப்படுத்தும். வாசியோகி இறைவனை நம்ப வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை. இது ஒரு டெக்னாலஜி. உதாரணத்திற்கு, உனக்கு கோபம் வருகிறது. அப்போது உன் மூச்சு எப்படி இருக்கும்? வேகமாகவும் சூடாகவும் இருக்கும். நீ அமைதியாக இருக்கும்போது மூச்சு எப்படி இருக்கும்? மெதுவாகவும் சீராகவும் இருக்கும். இதிலிருந்து என்ன தெரிகிறது? மனத்தின் ஓட்டமும் மூச்சின் ஓட்டமும் இணைந்தே இருக்கின்றன. மனம் என்னும் குதிரையை அடக்க மூச்சு என்னும் கடிவாளத்தை பிடி என்கிறார்கள் சித்தர்கள். இப்போது புரிகிறது. இந்த பயிற்சியை செய்ய சரியான நேரம் எது? எப்படி தொடங்குவது? வாசியோகம் பயில மிக உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம், அதாவது காலை 3 மணி முதல் 6 மணி வரை. ஏனென்றால் அந்த நேரத்தில்தான் பூமியின் ஈர்ப்பு விசையும் காஸ்மிக் கதிர்களும் தியானத்திற்கு சாதகமாக இருக்கும். நம் மனமும் அலைபாயாமல் இருக்கும். வாசியோகத்தின் உயர்நிலைகளை குரு இல்லாமல் செய்யக்கூடாது, ஆபத்தானது. ஆனால் ஆரம்ப நிலையை சொல்கிறேன். முதலில் அமர்தல். பத்மாசனம் அல்லது சுகாசனத்தில் முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி அமர வேண்டும். கவனித்தல். கண்களை மூடி மூச்சு உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் சும்மா கவனிக்க வேண்டும்.
ஜஸ்ட் வாட்ச். நாடி சுத்தி இடது நாசியில் இழுத்து வலதில் விடுவது, பின் வலதில் இழுத்து இடதில் விடுவது. இதை நிதானமாக செய்ய வேண்டும். 4. விகிதம். இழுப்பது 1 பங்கு நேரம் என்றால் உள்ளே நிறுத்துவது 4 பங்கு நேரம், வெளியே விடுவது 2 பங்கு நேரம். 1:4:2. இதை மெல்ல மெல்ல பழக வேண்டும். முக்கியமான விதி: மூச்சை இழுக்கும்போது ஓம் அல்லது சிவாய நம என்ற மந்திரத்தோடு இணைத்து இழுக்க வேண்டும். இது மனத்தை ஒருமுகப்படுத்தும். பதஞ்சலி முனிவர் இதைத்தான் அஷ்டாங்க யோகத்தில் சொல்கிறாரா? ஆமாம். பதஞ்சலியின் 8 படிகள், அதாவது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி ஆகியவை வாசியோகத்தின் படிநிலைகளே. அவர் சித்த விருத்தி நிரோதக என்கிறார், அதாவது மன அலைகளை நிறுத்துவதே யோகம் என்கிறார். அந்த அலைகளை நிறுத்த அவர் கையாளும் முக்கிய ஆயுதம் பிராணாயாமம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் குருவே? எண்ணற்ற பலன்கள் உண்டு மகளே. உடல் நலம், காயகல்பம். உடலில் உள்ள செல்கள் புதுப்பிக்கப்படும். நரை, திரை, மூப்பு வராது. முகம் பொலிவு பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். வள்ளலார் போன்ற மகான்கள் ஒளிதேகம் பெற்றது இந்த வாசியோகத்தால்தான். மன அமைதி, படபடப்பு, கோபம், பயம் நீங்கிவிடும். அதீத ஞாபக சக்தி உண்டாகும். அஷ்டமா சித்திகள், காற்றில் பறப்பது, கூடு விட்டு கூடு பாய்வது போன்ற சக்திகள் கிடைக்கும். ஆனால் சாதகன் இதில் மயங்கக்கூடாது. பேரானந்தம். இறுதியில் குண்டலினி உச்சியை தொடும்போது மூளையில் அமுதம் சுரக்கும். அதை உண்டால் பசி, தாகம் இருக்காது. அதுவே பேரின்ப நிலை. காயகல்பம் என்றால் உடலை அழியாமல் காப்பதா? ஆமாம் மகளே. சித்தர்கள் இன்றும் சாகாமல் வாழ்வதற்கு வாசியோகமே காரணம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்வது இதைத்தான். வாசியோகம் பயில பயில ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டாகும் என்று சொல்கிறார்களே. ஆம் காக்கை பாடினி. வாசியோகம் சரியாக முறைப்படி பயிலப்பட்டு வந்தால் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உண்டாகும். ஆரம்ப நிலைகளில் மூச்சு மெதுவாகும், மனம் அமைதியாகும், தேவையற்ற எண்ணங்கள் குறையும். உடலில் ஒருவிதமான சக்தி ஓடுவதை உணரலாம். சிலருக்கு உடலில் வியர்வை உண்டாகலாம். உடல் லேசானது போல தோன்றலாம். அடுத்த நிலைகளில் என்ன ஆகும்? அடுத்த நிலைகளில் மனம் இன்னும் ஆழமாகச் செல்லும். பிராணசக்தி சுழுமுனை நாடியில் ஏறும்போது ஒவ்வொரு சக்கரத்திலும் சில அனுபவங்கள் ஏற்படும். உதாரணத்திற்கு, மூலாதாரத்தில் விழிப்புணர்வு, சுவாதிஷ்டானத்தில் உணர்ச்சி வசப்படுதல் குறைதல், மணிபூரகத்தில் சக்தி பெருகி உள்ளுறுப்புகள் புத்துணர்ச்சி பெறுதல், அநாகதத்தில் இதயத் துடிப்பு மென்மையாதல், அன்பு பெறுகள், விஷுத்தியில் குரல் இனிமையாதல், தெளிவான சிந்தனை, ஆக்னியில் ஒரு ஒளி தோன்றுதல், உள்ளுணர்வு, தீர்க்க தரிசனம் போன்றவை ஏற்படலாம். ஆக்ஞையில் ஒளி தோன்றுமா? அது என்ன? ஆம், ஆக்ஞா சத்திரம் என்பது நெற்றி பொட்டிலிருக்கும் சூட்சும மையம். இதை 3வது கண் என்றும் சொல்வார்கள். வாசியோக பயிற்சியில் பிராணசக்தி அங்கு குவியும் போது பலருக்கும் ஒருவித ஒளி அல்லது சப்தம் போன்ற அனுபவங்கள் ஏற்படும். சிலருக்கு இது ஒருவித பரவச நிலையை கூட தரலாம். ஆனால் இந்த அனுபவங்களில் பற்று கொள்ளக்கூடாது. இது வெறும் பயணத்தின் மைல்கல்கள் மட்டுமே. அப்படியானால் உச்சகட்ட நிலை எது? உச்சகட்ட நிலை என்பது சகஸ்ரார சக்கரத்தை திறப்பது. இது சிரசின் உச்சியில் உள்ளது. குண்டலினி சக்தி சகஸ்ராரத்தை அடையும்போது யோகி சமாதி நிலையை அடைவார். அப்போது ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் அல்லது அதை உணரும். இந்த நிலையில் உடல் உணர்வற்றதாகிவிடும். மனம் முழுமையான அமைதியை அடையும். இதுவே சச்சிதானந்த அனுபவம். உண்மை, உணர்வு, ஆனந்தம். இந்த நிலையில் யோகி இந்த உலக துயரங்களிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறார். அது ஒருவித முக்தி நிலை போல இருக்கிறதே. ஆம், காக்கை பாடினி, அதுவே ஜீவன் முக்தி அல்லது விதேக முக்தி நிலையை அடையும் வழி.
சித்தர்கள் இந்த வாசியோகத்தின் மூலமே அழியா பெருவாழ்வு, காயசித்தி அதாவது உடலை இளமையாக வைத்திருப்பது, அட்டமா சித்திகள் போன்றவற்றை பெற்றார்கள் என்று நம்பப்படுகிறது. குருவே, இவ்வளவு சக்தி வாய்ந்த கலையை நான் இன்றே தொடங்கலாமா? அவசரப்படாதே. வாசியோகம் என்பது இருபக்க கத்தி போன்றது. சரியாகச் செய்தால் கடவுளாவாய், தவறாகச் செய்தால் பைத்தியம் பிடிக்கும் அல்லது உடல்நலம் கெடும். மூச்சுக்காற்றை தவறான பாதையில் செலுத்திவிட்டால் நரம்பு மண்டலம் பாதிக்கும். அதனால் தகுந்த குருவை நேரில் அணுகி அவர் முன்னிலையில் மட்டுமே இதை பழக வேண்டும். யூடியூப் பார்த்தோ புத்தகம் படித்தோ செய்யக்கூடாது. முதலில் மனதை தூய்மைப்படுத்து. சைவ உணவு உண். ஒழுக்கத்தை கடைபிடி. குரு தானாக வருவார். எப்படிப்பட்ட குரு உனக்கு அமைகிறார் என்பது மிக முக்கியம். இல்லாவிட்டால் திருமூலர் சொல்வது போல குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குழியில் விழுவது போல் ஆகிவிடும். அது என்ன குருடும் குருடும் குருட்டாட்டமாடுதல்? அறியாமை இருட்டில் இருக்கின்ற சீடனை நல்வழிப்படுத்தக்கூடிய அறிவு கண்ணை பெற்றவராக குரு இருக்க வேண்டும். அவரும் அறியாமையில் இருப்பாரேயானால் ஒரு பார்வையற்றவர் இன்னொரு பார்வையற்றவருக்கு வழிகாட்டிச் சென்று 2 பேருமே போய் பள்ளத்தில் விழுந்த கதையாகிவிடும் என்கிறார் திருமூலர். குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே என்பது அவரது பாடல். புரிகிறது குருவே. வாசியோகம் என்பது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, அது இறைவனை அடையும் ராஜபாட்டை என்று இன்று உணர்ந்தேன். திருமூலர், பதஞ்சலி, போகர் போன்ற மகான்கள் நடந்த பாதை இது. உங்கள் ஆசியுடன் நான் இதற்கு என்னை தயார்படுத்திக் கொள்கிறேன். மகிழ்ச்சி மகளே. ஊத்தைச் சடலமடி உட்பிருந்த பாண்டமடி மாற்றிப் பிறக்க மருந்தெனக்கு கிட்டுதில்லை என்று வருந்தாமல் அந்த மருந்தான வாசியை கற்றுத் தேர்ந்து சாகா கலையாகி அதனை மிகச் சரியாகப் பயின்று மரணமில்லா பெருவாழ்வு வாழ வாழ்த்துகிறேன். ஓம் சிவாய நம. நன்றி குருவே, வணங்குகிறேன்.